சோபகிருது வருடம் தை 1 திங்கட்கிழமை. வளர்பிறை சதுர்த்தி திதி காலை 10 மணி வரை. அதன்பின் பஞ்சமி திதி. சதயம் நட்சத்திரம் மதியம் 1:05 மணி வரை. அதன்பின் பூரட்டாதி நட்சத்திரம் சித்த மரண யோகம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் பூசம் ஆயில்யம். பொது பொங்கல் சபரிமலையில் மகர ஜோதி கரிநாள். சூரிய உதயம் காலை 6:39 மணி. அஸ்தமனம் மாலை 6:05 மணி. சந்திர உதயம் காலை 9:58 மணி. அஸ்தமனம் இரவு 10:13 மணி. மேஷராசி என்பர்களே, நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி இன்று வெற்றியாகும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். திரைத்துறையினருக்கு முன்னேற்றம் உண்டாகும். ஆரோக்கியம் சீராகும். பணவரவில் இருந்த தடைகள் விலகும். முயற்சி ஆதாயமாகும். ரிஷபராசி என்பர்களே, தொழிலில் உண்டான தடைகள் விலகும். உறவினர் உதவியால் உங்கள் முயற்சி நிறைவேறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். உங்கள் எண்ணம் நிறைவேறும். பொருளாதார நிலை உயரும். கூட்டு தொழிலில் இருந்த தடைகள் விலகும். பயணத்தில் லாபம் தோன்றும். மிதுன ராசி என்பர்களே, எதிர்பார்த்த செய்தி வரும். புதிய தொழில் தொடங்குவது பற்றிய ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள். அந்நியர் உதவியுடன் நீண்ட நாள் பிரச்சனை ஒன்றில் தீர்வு காண்பீர்கள். எதிர்பார்த்த பணம் வரும். உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். முயற்சி வெற்றியாகும். பொருளாதார நிலை உயரும். கடகராசி அன்பர்களே, பணவரவில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும். திட்டமிட்டு செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். பயணத்தில் தடைகள் தோன்றும். வரவு செலவில் கூடுதல் கவனம் தேவை. சிம்ம ராசி அன்பர்களே, வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புடன் உங்கள் முயற்சி நிறைவேறும். உறவினர்கள் ஆதரவு அதிகரிக்கும். உங்களது முயற்சிகளில் எதிர்பார்த்த லாபம் காண்பீர்கள். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். கூட்டு தொழில் முன்னேற்றம் அடையும். நண்பர்களுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும். கன்னிராசி அன்பர்களே, எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். நண்பர்கள் உங்கள் முயற்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள். மறைமுகமாக தொல்லைகள் வழங்கி வந்தவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். துலாம் ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். குடும்பத்தில் உண்டான குழப்பங்கள் விலகும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு செயலில் வெற்றியடைவீர்கள். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். விருச்சிக ராசி அன்பர்களே, தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் தோன்றும். பூர்வீக சொத்துக்கள் பற்றிய பேச்சு எழும். உதவி புரிவதாக சொன்னவர்கள் விலகிச் செல்வார்கள். என்றாலும் உங்கள் விருப்பம் ஒன்று நிறைவேறும். தொழிலில் இருந்த தடை விலகும். குடும்பத்தினர் ஆதரவுடன் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். மனதில் இனம் புரியாத குழப்பம் உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த வரவில் தடை உண்டாகும். உறவுகளால் சங்கடங்கள் தோன்றும். மகர ராசி அன்பர்களே, பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும்.
இயந்திர பணியில் எச்சரிக்கை அவசியம். பொது நலத்துடன் ஒரு பணியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். உங்கள் செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடன்கள் அடையும். கும்பராசி என்பர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வரும் வரவை வைத்து நெருக்கடியை சரி செய்வீர்கள். செயலில் இருந்த சங்கடம் நீங்கும். என்றாலும் ஜென்ம சனி நெருக்கடியை உண்டாக்குவார். மனதில் இருந்த குழப்பம் நீங்கும். வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும். மீனராசி என்பர்களே, செலவுகள் அதிகரித்தாலும் உங்கள் எண்ணம் நிறைவேறும். நட்பு வட்டம் விரிவடையும். யோசிக்காமல் சில செயல்களை செய்து சங்கடத்திற்கு ஆளாவீர்கள். வேலைபளு அதிகரிக்கும். சிலர் உங்களுக்கு ஆசை வார்த்தைகள் காட்டி தவறான வழிக்கு அழைக்கலாம். எச்சரிக்கை அவசியம்.